ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா விசஸ் மகாலப்பறைகள். இன்னைக்கு நம்ம 6 கிலோ சிக்கன் பிரியாணி ஆமாம், இன்னைக்கு நம்ம 6 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ சிக்கன் வாங்க வந்திருக்கோம். வாங்க போய் வாங்கலாம். இன்றைக்கி நம்ம வேலைக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. எனக்கும் பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் சும்மா இல்லைங்க, 6 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து தென்னந்தோப்புக்கு இப்போ வந்திருக்கோம். சரி, 6 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால எங்களால் தனியாக பண்ண முடியாதுன்றதுக்காக எங்கள் அண்ணனையும் எங்களோட டீமையும் கொண்டு வந்திருக்கோம். கமான் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏப்பா நீங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்களாம் வரணுமா? நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு 5 பேரை வழக்கு டைமா செத்துமே எங்க அவனுங்க இந்த வந்திருக்காங்களே. எல்லா வேலையும் அவங்களே வாங்கிடணும். சரியா? நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆத்தி குறுகுறுன்னு பார்த்தா தப்பாவில போச்சு. பொட்டி படிக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? தக்காளி உரிய மாட்டுது. தக்காளி எப்படினே உரிக்கும்? வெங்காயம் மட்டும் உரியுது. நல்லா பலபலன்னு அலசுறா. வந்து அலசுறியா? நம்ம வேலையிலிருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா நம்மளையே அரிசி கழுவ சொல்லிட்டாங்க. நீ எல்லாத்தையும் கழுவிடுறியா? குச்சியெல்லாம் பத்திரமா வைங்க. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க.
டப்பா தானே செய்ய போகிறோம். இந்த டவராவா பட்டை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அடுத்து நம்ம நெய் எதுவும் இல்ல இன்னும் கிட்ட வா. நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்தாச்சு, அதையும் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா எடுத்துக்கலாம். எட்டு இங்கே அண்ணன் வராது, அங்கிட்டு அண்ணன் வராங்க. போடு. நெக்ஸ்ட் வெங்காயம் போட போறோம். ரெண்டு கை பிடிச்சி போடு. தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிடும். நமக்கு இப்ப தக்காளி நல்லா வந்து வெந்துச்சு. அதுக்கு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். செம்மையா இருக்கு பிரியாணி மாவா. எடுத்துட்டா போ. செம்ம. நல்லா கிண்டு வாட தூக்கு. நான் வந்து புதினா போடுறேன். இப்போ வந்து புதினா மல்லி போட போறோம். ஏய் முள்ள. நல்லா கிண்டு வாங்க. சாமி பத்மா அப்படிட்டு. அது தள்ளி போ. எல்லாரும் பிரியாணி சாப்பிட வந்தீங்க. சொல்லு. வீட்ல செஞ்ச பிரியாணி பொடி. கீழே குடு. போடு. 50 கிராம் சில்லி பவுடர் போட போறோம். நமக்கு தேவையான லெமன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஊற்ற போறோம். நம்மளோட மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட போறோம். நம்ம சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனாதான் நமக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை நம்ம வந்து போட்டுடலாம். இதுல வந்து 6 கிலோ சிக்கன் இருக்கு. நம்ம 6 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கோம், 6 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம்.
பாருங்க, நல்லா சிக்கன் மசாலாவோட மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடணும். நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். பார்க்கலாம். கொதிச்சிருச்சுன்னா நம்மளோட அரிசி நம்ம அதுக்குள்ள போட்டுடலாம். பாருங்க, ஃபுல்லா நல்லா கொதிச்சிருச்சு. வணக்குது அப்படியே நம்ம கமெண்ட். கறி சூப்பரா வந்திருக்கு. மகா நொறுக்கி விடு. அரிசி போட்டு நம்மளோட 6 கிலோ அரிசியை எடுத்து போட்டுடலாம். அரிசியை உள்ள போட்டாச்சு. ஒரு கலரிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக விட்டு அது மேலே நம்ம தம் பண்ணுவோம். இப்போ அடுத்து நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். கங்களி மேலே போட போகிறோம். தம்மு போட்டால் சூப்பராக பிரியாணி. நம்மளோட பிரியாணி இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ தம்மு போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பக்காவாக இருக்கும். செம்மையாக சாப்பிட்றோம். ஓகேவா? முன்னாடி தம் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். எங்கள் அண்ணன் வேற ஆர்வமாக இருக்காங்க பிரியாணி எப்போ ரெடி ஆகும்னு. அதை பேர் பார்த்துக்கிட்டீங்க. தூக்கிட்டு போகிறாமா? இதை ரெடி பண்ணு. நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து கர்டு ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தயிர் வெங்காயம் தான் பயங்கரமா இருக்கான். ஓகேவா? ஒரு பிடிக்க இன்னைக்கு நீ நல்லா வயிற்ற காலி பண்ணி வச்சுக்கோ. பிரியாணி நிறைய உங்களுக்கு லெக் பீஸ் தரேன். ஓகேவா? எல்லாம் சல்லிசலியா கிழிஞ்சிருச்சாரா? இதுல எங்கடா சாப்பிடுறது? இத வேற கொண்டு வந்து நான் கிண்டறேன். இந்த கிலோ எடுத்துக்கோங்க. அத சேஃப்டிக்கு அதனால மழை இருக்குங்க. அடுத்து நான் கிண்டறேன். மச்சான் இங்க ஒரு பிரியாணிக்கு வந்து இலைய மறந்து வச்சு வந்துட்டான். இலையில பைக்கில் கொண்டு வந்து இப்படி சல்லிசலியா கொண்டு வந்தா பிரியாணி எப்படி சாப்பிடுறது? போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ வந்து ஓபன் பண்ண போறோம். எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. நாங்க எல்லாரும் பிரியாணி ரெடியா பண்ற வார்த்தை வரலையா? பிரியாணிக்கு வருவா போடு. நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பிரியாணி காம்பினேஷனாலே தயிர் வெங்காயமும் முட்டையும் இல்லாமல் நம்ம சாப்பிடவே முடியாது. நம்ம தயிர் வெங்காயமும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து இப்போ நம்ம முட்டை மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிறோம்.
பாயில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ உப்பு போட்டுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் முட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை மசால் வந்து ரெடி பண்ண போகிறோம். முட்டை மசாலுக்கு ஆல்ரெடி முட்டையை அவிச்சு எடுத்துக்கிறோம். நம்ம ஆயில் இதில் ஊற்றிட்டோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட போகிறோம். செடியிலேருந்து பறித்து எடுத்து பச்சை மிளகா நம்ம ஸ்பெஷல் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். எல்லாமே ஃபினிஷ். இப்போ சாப்பிட போலாம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் வெங்காயம் இருக்கு, முட்டை இருக்கு, பிரியாணி இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி செம்மையா பிரியாணி எப்படி இருக்கு?